கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி இதுன்னு சொன்னார். பாஜக என்னென்ன கொள்கைகள் அடிப்படையில் இவருக்கு எதிரி அப்படின்னு எங்கேயுமே அவர் தெளிவுபடுத்த முற்பட்டதில்லை. கரூரில் சென்ற முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 2021 2 முக்கிய வேட்பாளர்கள், ஒருத்தர் செந்தில் பாலாஜி, இன்னொருத்தர் இந்த விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு தொகுதியில் மட்டும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. தேர்தல் ஆணையம் ரத்து செஞ்சிச்சு. ஏன்? அளவுக்கு அதிகமாக பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதிமுக உங்களுக்கு அது ஒரு தீய சக்தி, தீர்ந்து போன தீய சக்தி இல்லையா? தூர்த்து போன தீய சக்தி, ரைட்டு. அந்த தூர்த்து போன தீய சக்தியிடமிருந்து ஆட்களை உங்க பக்கம் இழுக்கிறீங்களே, எதற்காக? புசி ஆனந்த் மேல அந்த கட்சிக்காரங்க குற்றம் சாட்டினாங்க. பதவி கொடுக்கறதுக்கு மாவட்ட செயலாளர் பதவி, கட்சியில வேட்பாளர் பதவி, எல்லாத்துக்கும் அவர் 50 லட்சம் கேட்டார், 2 கோடி கேட்டாருன்னு குற்றச்சாட்டு. இதை பற்றிலாம் ஏதாவது விசாரிச்சிருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு அம்மா உங்களை விட்டு விலகி போய் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணுற அளவுக்கு போனிச்சில்ல தூத்துக்குடியில்? என்ன விசாரிச்சு என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அதே போல வரப்போற இடைத்தேர்தலில் சீமான் அவர்கள் பொது வேட்பாளராக நிற்க போறாங்க. இதை பற்றி நீங்க எப்படி நினைக்கிறீங்க? அதாவதுங்க, அது வெறும் புரளியா வதந்தியா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே எந்த கட்சியோடும் கூட்டு இல்லைங்கிறத ஒரு பெரிய கொள்கையாகவே சொல்லிட்டு இருக்கிறார். இப்போ எந்த கட்சியோடும் கூட்டு இல்லையா கூட்டு இருக்குதாங்கிறத காட்டிலும் அரசியலில் உங்கள் நோக்கம் என்னங்கிறத பொறுத்து தான் கூட்டு வேணுமா வேணாமா. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. அவரோட ஸ்பீச்ல திமுகவை எதிர்த்து மட்டுமே முன்னிலை வச்சுதான் அவர் பேசுறாரு. அவருடைய அரசியல் தொடக்கத்திலேருந்தே என்ன பண்ணுறாருன்னா, கொள்கை எதிரி பாஜக, அரசியல் எதிரி இதுன்னு சொன்னார். பாஜக என்னென்ன கொள்கைகள் அடிப்படையில் இவருக்கு எதிரி அப்படின்னு எங்கேயுமே அவர் தெளிவுபடுத்த முற்பட்டதில்லை. அவங்களுடைய இந்துத்துவ கொள்கை எதிரினா இந்துத்துவ கொள்கை. இந்துத்துவ கொள்கை என்பது சும்மா ஏட்டில் எழுதி வைத்து படிப்பதல்ல. இந்த இந்துத்துவ கொள்கை தான் பாபர் மசூதியை இடித்தது. இந்த இந்துத்துவ கொள்கை தான் ராமர் கோயிலை வைத்து அரசியல் செய்து இன்னைக்கு இந்தியாவில் பாபர் ராமர் கோயிலை வைத்து கொண்டு கொள்ளையடிக்கிற செய்திகள்லாம் வந்திருக்கு. இதெல்லாம் தெரியுமா அவருக்கு? அதை பற்றிலாம் அவருக்கு கவலை கிடையாதா? அதை பற்றி எதுவும் கிடையாது. நீட்டு தேர்வை நுழைப்பது திணிப்பது எது? இதே இந்த கொள்கை தானே. சரி, அந்த கட்சி இங்கே தேர்தலில் நிற்காமல் இருக்கா? குறைஞ்சது அந்த கட்சி வடநாட்டில் இருக்குங்க, இங்கே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறதா இருந்துச்சுன்னா, இதே தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் உங்களுக்கு எதிராக போட்டியிடுகிற கூட்டணிகளில் ஒரு கூட்டணி திமுக தலைமையில் இருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு, இன்னொரு கூட்டணி என்ன? தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எது தலைமை கட்சி? பாஜக. அப்போ பாஜக மீது உங்களுக்கு ஒரு குற்றமும் இல்லையே. சரி, இப்போ நீங்கள் அரசாங்கத்துக்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு வரவேண்டிய வரியை, உங்களுக்கு தர வேண்டிய நிதி பங்களிப்பை தராமல் மறித்து கொண்டிருப்பது, நீங்கள் இந்தி திணிப்பை ஒத்துக்கலைன்னா நான் நிதி கொடுக்க மாட்டேன், பிஎம்சி ஸ்கூலை ஒத்துக்கலைன்னா பணம் கொடுக்க மாட்டேன், மறுத்து கொண்டிருப்பது. அப்போ அவங்கள பற்றியெல்லாம் பேச வேண்டாமா? நீங்கள் டிஎம்கே பற்றி பேசுறதை பற்றி நமக்கு ஒன்றும் மறுப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் தான் முதலேன்னு சொல்கிறீங்க, இங்கே போட்டியே டிஎம்கேக்கும் டிவிகேக்கும் தான்னு சொன்னீங்க, இது தீய சக்தின்னு சொன்னீங்க. அவர் அதிகமான அந்த வார்த்தை தீய சக்திங்கிற வார்த்தை தான் முக்கால்வாசி இருக்கிறது அந்த ஸ்பீச்ல. சரிங்க, உங்கள் கருத்து அது வச்சுக்குவோம். தீய சக்தின்னு நீங்கள் கருதுறீங்க, உங்களை தூய சக்தின்னு சொல்கிறீங்க இல்லையா? இப்போ தீய சக்தியோடு இன்னொன்று சேர்த்துருக்கிறாரு, தீய சக்தியும் தீர்ந்து போன சக்தியும். தீய சக்தி திமுக, தீர்ந்து போன சக்தி யார்? அண்ணா திமுக. மேடையில் உங்கள் பக்கத்தில் நிற்கிறவங்க யார்? எம்ஆர் விஜயபாஸ்கரும் இந்த விராலிமலையில் ஜெயிச்சாரே சி விஜயபாஸ்கர், பழைய நலவாழ்வுத்துறை அமைச்சரும். இவங்க 2 பேரும் தீய சக்தியா தீர்ந்து போன சக்தியா? இல்லை இவங்கள்ட்ட தீமை தீர்ந்து போச்சா? தீர்ந்து போய் இவங்க தூயவர்கள் ஆயிட்டாங்களா? இல்லை நீங்கள் வைத்திருக்கக்கூடிய சலவை இயந்திரத்தில் போட்டு இவங்களை சுத்தம் பண்ணி எடுத்துட்டீங்களா? இவங்க மேலே இன்றைக்கும் வழக்கு இருக்கே. ஒரு நலவாழ்வுத்துறை அமைச்சராக இருந்தவர்
குட்கா விற்பனையில் லஞ்சம் வாங்கினார் என்பது குற்றச்சாட்டு. அவர் மீது வழக்கு இருக்கு, இன்னைக்கு இருக்கு. நீங்க அவரை எப்படி திடீர்னு உங்க தூய சக்தியில ஒண்ணா சேர்த்துக்கிட்டீங்க? இதே கரூர்ல சென்ற முறை நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 2021 2 முக்கிய வேட்பாளர்கள், ஒருத்தர் செந்தில் பாலாஜி, இன்னொருத்தர் இந்த விஜயபாஸ்கர், கரூர் விஜயபாஸ்கர். என்ன நடந்துச்சு தெரியுங்களா? தமிழ்நாட்டிலேயே இந்த ஒரு தொகுதியில் மட்டும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. தேர்தல் ஆணையம் ரத்து செஞ்சிச்சு. ஏன்? அளவுக்கு அதிகமாக பணம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க, பணப்புழக்கம் கட்டுப்படுத்த முடியாமல் போயிடுச்சு. எனவே இந்த தேர்தலை நாங்கள் ரத்து செய்கிறோம், புதுசாக வாக்குப்பதிவு நடத்துகிறோன்னு இந்த கரூர் தொகுதியில் மட்டும் தனியாக ஒரு வாக்குப்பதிவு நடத்தப்பட்டது. ஒரு வேடிக்கை என்னன்னா, இந்த நிறைய காசு அள்ளி விளையாடுறாங்க, ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றிட்டாங்க, கட்டுப்படுத்த முடியாத பணப்பட்டுவாடை நடந்துருச்சுன்னு சொல்லி எந்த வேட்பாளர்களை சொன்னாங்க? செந்தில் பாலாஜியையும் விஜயபாஸ்கரையும் சொன்னாங்க இல்லையா? சரி, அடுத்த முறை அந்த தேர்தல் நடக்கும்போது இந்த 2 கட்சிகளும் என்னடா இப்படி பண்ணிட்டாங்க, கட்சி பேரை கெடுத்துட்டாங்கன்னு வேற வேட்பாளர்லாம் நிறுத்தலை, அதே வேட்பாளர் நிறுத்துறாங்க. மாட்டிக்காம செய்ய வேண்டிய காரியங்களை செய்து திரும்ப தேர்தல் நடந்தால் செந்தில் பாலாஜி வந்தார். திமுகவும் செந்தில் பாலாஜியை மீண்டும் நிறுத்துவது பற்றி கூச்சப்படலை, அதிமுக விஜயபாஸ்கரை நிறுத்துவது பற்றியும் வெக்கப்படலை. வெக்கம் இல்லாமல் கூச்சம் இல்லாமல் ஊழல் பேர்வழிகளை வேட்பாளர்களை 2 கட்சியும் நிறுத்துனுச்சு. அந்த 2 கட்சியில் ஒருத்தர் செந்தில் பாலாஜியை நீங்கள் எதுக்குறீங்க, இன்னொருத்தர் என்ன பண்ணியிருக்கிறீங்க? உங்களுக்கு வெள்ளி வால் பரிசு கொடுக்குறாரு, வாங்கிக்கிறீங்க. எங்கள் வீட்டில் 3 வயசு குழந்தை கூட அது விஜய் கட்சின்னு சொல்லுது என்று சொல்லி அவர் பெருமைப்பட்டுக்கிறார். இதுதான் தூய சக்தி, தீய சக்தி, தூய சக்தியினுடைய அடையாளமாக இது? எதுவுமே அர்த்தமே இல்லையே. அப்போ நீங்கள் உங்களுக்கு 107 இடம் ஜெயிச்சிங்க, ஒவ்வொரு இடம் 2 ஆயிடுச்சு. முதல்வர் 2 இடத்துல ஜெயிச்சிருக்கிறாரு, விஜய் 2 தொகுதியில் ஜெயிச்சு, 1 ரிசைன் பண்ணால் 106. சரி, அதுலேயும் ஒருத்தர் பேரவைத் தலைவர் போயிடுச்சுன்னா 1 போயிட்டோம். மிச்சம் இந்த இடத்துக்கு தனிப்பெரும் கட்சி என்பதால் நீங்கள் தான் நியாயப்படி முதலமைச்சர் ஆகணும். உங்களை எதிர்த்து அதிகம் பேர் 35% உங்களுக்கு ஓட்டுனா 65% உங்களுக்கு விழாத ஓட்டு. அதனால் அந்த 35% அடிப்படையில் நீங்கள் தான் ஆட்சி அமைக்கணும். வேறு யார் ஆதரவு இருக்குது இல்லைங்கிறதெல்லாம் சட்டப்பேரவையில் நம்பிக்கை தீர்மானம் வரும்போது தான் பார்க்க முடியும். அதுக்கு முன்னால் பார்க்க வேண்டியதே இல்லை. சிபிஐ, சிபிஎம், விசிக அல்லது ஐயுஎம்எல் குடியரசுத் தலைவர் ஆட்சி வராமல் தடுப்பதற்காக நாங்கள் ஆதரவு கொடுத்தோம் என்று சொல்வது சட்டப்படி சரியானதே அல்ல. சரியானது என்னன்னா, அவங்க தான் என் தனிப்பெருங்கட்சி, நீ ஆட்சி அமைக்க அனுமதிச்சிரு. அது எதிர்கட்சி தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு, அவங்க ஆட்சி அமைக்கட்டும், 5 வருஷத்துக்கு இது 6 மாதத்துக்கு நாங்கள் தொந்தரவு பண்ணலை, எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு உங்களுக்கு. இப்போ நீங்கள் போய் ஆதரித்தாதான் கொடுக்கணும், ஆதரிக்கலன்னா கொடுக்க முடியாதுலாம் அர்த்தம் கிடையாது. நீங்கள் இப்போ ஆதரித்த பிறகு அவங்க கொடுக்கலன்னா அப்போ என்ன பண்ண போகிறீங்க? அதனால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை தடுப்பதற்காகவே ஆதரித்தோம் என்பதெல்லாம் உண்மை கிடையாது. சரி, நீங்கள் போய் சேர்ந்துக்கிட்டீங்க, ரைட்டு, இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, நாங்கள் சில வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்துருக்குறோம், ஊழலை ஒழிப்பதாக சொல்லியிருக்கிறோம், தீய சக்திகளை நாங்கள் தோற்கடிச்சிருக்கிறோம், நாங்கள் ஒரு தூய சக்தியாக இந்த ஆட்சி அமைக்கிறோம், எங்களுக்கு தனிப்பெருங்கட்சியாக இருந்தாலே போதும். இதன் அடிப்படையில் யார் எங்களை ஆதரிக்கிறீங்களோ ஆதரிங்க, நம்பிக்கை வாக்கெடுப்பில் போடுறீங்களா போடுங்க, இல்லைன்னா மீண்டும் தேர்தல் வரட்டும், அதில் என்ன தவறு? மீண்டும் தேர்தல் வரட்டும், மக்கள் இன்னும் அதிகமாக எங்களை தேர்ந்தெடுப்பாங்க, நாங்கள் நம்புகிறோம். எங்களுக்கு 108 இடம் கொடுத்தது பத்தலைங்க, எங்களுக்கு நல்லா ஒரு 150 இடம் கொடுங்க, 130 இடம் கொடுங்க, குறைஞ்சது 118 இடமாவது கொடுங்கன்னு கேளுங்க, நிச்சயமாக மக்கள் ஓட்டு போடுவாங்க. இதுதான் ஜனநாயகம். இதை விடுத்து நீங்கள் என்ன பண்ண வேண்டியலைன்னா, உங்களை ஆதரவு கொடுக்க வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சி, இது வெளியிலே இருந்தால் உள்ளே இருந்தா என்று குழப்பம் இன்னும் தீராமல் இருக்கிற விசிக கொடுத்துருக்கிற ஆதரவு, அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கிற விசிக கொடுத்துருக்கிற ஆதரவு, காங்கிரஸ் கட்சி ஓடோடி சென்று கொடுத்த ஆதரவு, எதிர்கால கூட்டணிகளுக்கெல்லாம் இன்றைக்கி அச்சாரம் போட்டிருக்கிற அந்த ஆதரவு, இதற்கெல்லாம் போதாது என்று நீங்கள் என்ன பண்ணுறீங்க?
அதிமுகலேருந்து உடைச்சு கொண்டு வரீங்க. நான் கேட்குறேன், அதிமுக உங்களுக்கு அது ஒரு தீய சக்தி, தீர்ந்து போன தீய சக்தி இல்லையா? தூர்த்து போன தீய சக்தி, ரைட்டு. அந்த தூர்த்து போன தீய சக்தியிடமிருந்து ஆட்களை உங்கள் பக்கம் இழுக்கிறீங்களே, எதற்காக? உங்களுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையா? குறைஞ்சது ஒன்று செய்யுங்க, நீங்கள் வாங்கப்பா ஆதரவு கொடுங்க, எங்கள் கட்சியிலலாம் நாங்கள் சேர்த்துக்க முடியாது, நீ தனியாக ஒரு கட்சியாவோ குழுவாவோ இயங்க, சுயேட்சையாக கூட இயங்க. ஏன்னா நீங்கள் விலகி வர்றீங்க, சட்டப்படி அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. விலகினா இடைத்தேர்தல் வரும், இடைத்தேர்தல் நீங்கள் சுயேட்சையாக வெற்றி பெறுங்க, எங்களுக்கு ஆதரவு வேணால் எங்களை கேளுங்க. இதான் செய்யணுமே தவிர நீங்கள் எப்படி அவங்களெல்லாம் கட்சியில் சேர்த்துக்கிறீங்க? அடுத்தது, இது ஏற்கனவே தொடங்கிடுச்சு. என்னன்னா, ஊழல் என்பது, ஊழல் என்ற குற்றச்சாட்டை நீங்கள் திமுக மீது சுமத்துறீங்க. சரி, இப்போ என்னுடைய பார்வையில் விஜய்க்கு கிடைத்த ஆதரவு என்பது திமுக எதிர்ப்பினால் கிடைத்த ஆதரவு. கணிசமான மக்கள், ஒரு பெரிய அலையெல்லாம் இல்லை, ஆனால் கணிசமான மக்கள் திமுக இவ்வளவு பிரச்சாரம் பண்ணியும் இவ்வளவு நலத்திட்டங்களெல்லாம் அறிவித்து என்னென்னமோ பண்ணியும் திமுகவுக்கு எதிராக வாக்களித்தார்கள். அந்த திமுக எதிர்ப்பு தான் விஜய் ஆதரவாக மாறியது. என்னுடைய பார்வை தான். வெறும் விஜய்னா ஒரு 15 அல்லது 20 விழுக்காடு கூட வந்திருக்கலாம். ஆனால் திமுக எதிர்ப்பும் சேர்ந்ததால் தான் அவருக்கு 35 விழுக்காடு ஆணைச்சு. அந்த திமுக எதிர்ப்புக்கு காரணம் திமுக ஆட்சியில் பரவலாக ஊழல் நடைபெற்றது என்று மக்கள் கருதுகிறாங்க. இல்லைன்னா அது திமுக தலைவர்கள் சொல்லணும், இல்லை நாங்கள் ஊழல் செய்யலைன்னு சொல்லணும். இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிற பிரச்சனையெல்லாம் பரவலாக நடந்து தெரியும். ஆனால் இது எப்போ ஆரம்பிச்சிச்சு? நீங்கள் எம்ஜிஆரை நாங்கள் ஏற்றுக்கிறோங்கிறீங்க, ஜெயலலிதாவை ஏற்றுக்கிறீங்க. எம்ஜிஆர் ஊழல் செய்யலையா? எம்ஜிஆர் ஊழல் செய்ததாக குற்றஞ்சாட்டியது வேற கட்சிகள் மட்டும் இல்லை, அவர் கட்சியில் ஒரு மூத்த தலைவராக அவரோடு சேர்ந்து அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நிறுவிய எஸ்டி சோமசுந்தரம் குற்றஞ்சாட்டினார். குற்றஞ்சாட்டியது மட்டுமல்ல, எம்ஜிஆர் ஆட்சி கால ஊழல்களை பற்றி ஆளுநர் கொண்டு போய் பட்டியல் புகார் மனு கொடுத்தார். தனியாக போய் நமது கழகம் என்று கட்சி உருவாக்கினார். பிறகு அவரையே சமாளித்து சமாதானப்படுத்தி திரும்ப கட்சிக்குள்ளே கொண்டாந்து சேர்த்து அவர் அவங்க எம்ஜிஆர் அரசாங்கத்தில் இணைச்சிக்கிட்டாங்க. அப்புறம் ஜெயலலிதா காலத்தில் அவர் வருவாய்த்துறை அமைச்சராக இருந்தார். இந்த வருவாய் சசிகலாவின் வருவாய்த்துறைக்கு அமைச்சராக இருந்தார். நீங்கள் அப்போலாம் என்ன நடந்துச்சு? போயஸ் தோட்டத்தில் எந்த கான்ட்ராக்டு, அரசாங்க ஒப்பந்தம் எதுவாக இருந்தாலும் அந்த போயஸ் தோட்டத்தில் ஒரு இடம் இருக்கும், அந்த இடத்துல கொண்டு வந்து பொட்டி வச்சிடணும். கையெழுத்து போடுறதுக்கு முன்னால் அம்மா ஒரு கேள்வி கேட்பாங்க. அம்மா கேட்கலன்னா சின்னம்மா கேட்பாங்க, பார்ட்டி ஃபண்ட் வந்துடுச்சா, உண்டா இல்லையா? செங்கோட்டையன் பார்ட்டி ஃபண்டு வாங்கி கொடுத்தது இல்லையா? செங்கோட்டையனை சேர்த்துக்கிறது மட்டும் இல்லை, சட்டப்பையில் அம்மா படத்தோடு சேர்த்துக்கிறதுக்கு தயாராக இருக்கீங்க. இப்போ இந்த கட்சிக்காரங்க வர்றவங்க பூரா அம்மா படம், அம்மா ஐயா படம் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் வர போகிறாங்க. இப்போ நீங்கள் இந்த அளவுக்கு போவீங்க தெரியுங்களா? உங்களுக்கு தீய சக்தி ஸ்டாலின் தான், கலைஞர் இல்லை, எனவே கலைஞர் படம் வச்சுக்கிட்டு வந்துடலான் இருக்கீங்க. ஊழலை ஒழிப்பதில் உங்களுக்கு உண்மையிலேயே அக்கறை இருந்தால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவிலேயே முதலமைச்சராக இருந்து ஊழல் குற்றத்திற்காக சிறை தண்டனை விதிக்கப்பட்ட ஒரே ஒரு நபர் யாருன்னா ஜெயலலிதா தான். ஆனா இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ அவர் வந்த டைம்ல இவ்வளோ ஆட்சிக்கு வந்த பிறகு லஞ்சம் கிடையாது, ஊழல் இல்லை, மக்கள் தைரியமா போறாங்க வராங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு ஐயா ருபீஸ். அதாங்க இப்போ நமக்கு எந்த அளவுக்கு வந்திருக்குதோ நல்லது தான். இப்போ நம்ம பல பேர் சொல்கிறாங்க இந்த டிரான்ஸ்ஃபரு, புது அப்பாயின்மெண்ட்டுக்கெல்லாம். ஏன்னா இந்த பார்ட்டி ஃபண்டுங்கிறது ஒரு காலத்தில் கம்பெனிகளுக்கு கொடுக்குற கான்ட்ராக்டு, அந்த கட்டடங்களுக்கு கொடுக்குற அனுமதி இதோடு இருந்துச்சு. ஆனால் இப்போ கடைசி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஊழியரை ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதா இருந்தாலும், இப்போ பல அரசு துறையில் வேலை கொடுக்கறதா இருந்தாலும் எல்லாத்துக்கும் வந்துடுச்சுங்கிறாங்க. எனவே இதில் ஒரு சிலவற்றை இவங்க நீக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. இது எல்லாமே முழுக்க உடனே நம்ம அப்படியே நம்பிடவும் வேண்டாம், நம்ம மறுக்கவும் வேண்டாம், இருந்தால் நல்லது. இப்போ நிறைய ஊழியர்கள் அது மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னு சொன்னால், நான் எதனால் சொல்கிறேன்னா,
நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை தலைவர்களில் பெரியார் இருக்கிறார், அம்பேத்கர் இருக்கிறார், அந்த அம்மா இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, தலைவர்கள் படம்லாம் வச்சுருக்கிறீங்க, இந்த அண்ணா ஊத்துக்கெல்லாம் சொன்னீங்க. ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டீங்க, எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவும் சேர்த்துட்டீங்களே. ஜெயலலிதா நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் என்றால் அது ஊழல் தெய்வமாச்சே. இப்போ நீங்கள் ஜெயலலிதா வழியில் ஊழல் செஞ்ச ஒத்துக்குவீங்களோ? அவரே வந்து எம்ஜிஆர் பாணியில தானே போறாரு. அதாங்க, அவங்க இன்னொரு அதிமுகவை நிறுவுவதற்கு தான் அவங்களுடைய முயற்சி பூரா. அதிமுக இன்னொரு அதிமுகவை நிறுவுவதற்கு நீங்கள் ஏன் தீய சக்தியை பற்றியெல்லாம் பேசுகிறீங்க? நீங்கள் இன்னொரு அதிமுக தான் அமைக்க போகிறீங்க. நாங்கள் தான் அதிமுகனுடைய இன்றைய வடிவம்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க. எதுக்கு? இந்த தேர்தலில் உங்களுக்கு வந்து இடம் குறைக்கிறதுனால அந்த இடத்த நிரப்புறதுக்கு நீங்கள் எல்லாரையும் கொண்டு வர்றீங்க. இப்போ இந்த பார்ட்டி ஃபண்டு வாங்குறது அவர் என்ன எஸ்சி சண்முகமா? அவருக்கு தெரியாதா? இந்த கட்சியில் இப்போ நீங்கள் புதுசாக சேர்த்துருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். அவங்களாம் பார்ட்டி ஃபண்டு கொடுக்காதவங்களா? எடப்பாடிக்கு தெரியும்ல, எடப்பாடிக்கிட்ட கொண்டு கொடுத்தவங்களுக்கும் தெரியும்ல. இதெல்லாம் வெளிப்படையாக பேசணும். நீங்கள் யாராக இருந்தாலும் ஊழலுக்கு இடம் இல்லைன்னு சொல்கிறீங்க. இப்போ ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்குது, இந்த புஷி ஆனந்த் மேலே அந்த கட்சிக்காரங்க குற்றச்சாட்டினாங்க. பதவி கொடுக்கறதுக்கு மாவட்ட செயலாளர் பதவி, கட்சியில் வேட்பாளர் பதவி எல்லாத்துக்கும் அவர் வந்து 50 லட்சம் கேட்டார், 2 கோடி கேட்டாருன்னு குற்றச்சாட்டு. இதை பற்றிலாம் ஏதாவது விசாரிச்சிருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு அம்மா வந்து உங்களை விட்டு விலகி போய் தூக்க மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணுற அளவுக்கு போணுச்சுல்ல தூத்துக்குடியில். என்ன விசாரித்து என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? இப்போ அந்த கட்சியில் இருக்கிற ஒரு பெண் வழக்கறிஞர் அரசு வழக்கறிஞராக நியமனம் கொடுப்பதற்கு ஏதோ சில லட்சங்கள் புஷி ஆனந்த் கேட்டார்னு குற்றஞ்சாட்டினது மட்டுமல்ல, நீதிமன்றத்தில் வழக்கே போட்டிருக்காங்க. நீங்கள் என்ன நடவடிக்கை எடுத்துருக்கிறீங்க? அதனால தான் கரூரில் என்ன பேசுகிறாரு, கேட்டாலும் கொடுக்காதீங்கிறாரு. யாருக்காக சொல்கிறாரு? என் கட்சிக்காரன் கேட்டாலும் கொடுக்காதீங்க. அவங்க கட்சிக்காரனை கேட்காம இருன்னு கட்டுப்படுத்த முடியல, கேட்டவன் மேலேயும் நடவடிக்கை எடுக்க முடியல. ஆனால் கேட்டாலும் கொடுக்காதீங்கன்னு மக்களுக்கு நீங்கள் இது சொல்லுங்க. ஒன்று நான் சொல்கிறேன், இந்த இடத்துல யார் இவ்வளோ பொறுப்புன்னா, இப்போ இந்த கூட போய் ஆதரவு, வெளி ஆதரவு, உள் ஆதரவுலாம் கொடுத்துருக்காங்கல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், இவங்க எல்லாரும். என்னைக்காவது இந்த கட்சிகள் திமுக ஆட்சியில் ஊழலை பற்றி பேசியிருக்காங்களா? பார்ட்டி ஃபண்டு பற்றி இவங்களுக்கெல்லாம் தெரியாதா? எம்ஜிஆர் ஆட்சியிலையும் ஊழலை பற்றி இவங்க பேசுனதில்லை, ஜெயலலிதா ஆட்சியிலையும் ஊழலை பற்றி பேசுனதில்லை, திமுக ஆட்சியிலையும் ஊழலை பற்றி பேசியதில்லை. அப்படி பேசாமல் இருந்துட்டு நாங்கள் மக்களுக்காக தான் போராடணும், நாங்கள் மக்களுக்காக தான் போராடணும்னா, நீங்கள் ஊழலை பற்றி பேசாமல் விட்டீர்கள். ஊழலை பற்றி பேசியே ஒருத்தன் வேஷம் கட்டிட்டு வந்து ஆட்சியை பிடிச்சிட்டு போயிட்டான். இல்லைன்னா அவன் எப்படி அந்த இடத்த பிடிக்க முடியும்? நீங்கள் பேசலையே, அதான் உண்மையான காரணம். இவங்க வந்து தொடர்ந்து இவர் நாங்கள் திமுக ஆதரிக்கிறோம். எதுக்கு ஆதரிக்கிறோம்? தில்லியை எதுக்குற, நீ தமிழ்நாட்டு உரிமைகள் கேட்குற, நீட்டுக்காக போராடுற, மற்றதுக்காக நாங்கள் ஆதரிக்கிறோமே தவிர நீங்கள் ஊழல் செய்வதை நாங்கள் ஆதரிக்க மாட்டோம் என்ற நிலை எடுத்திருக்கிறீங்களா என்னைக்காவது? சிபிஐ, சிபிஎம், விசிக கடந்த காலத்தில் எம்ஜிஆர் ஆதரித்த போது, ஜெயலலிதா ஆதரித்த போது இந்த நிலைப்பாடு எடுத்திருக்கிறீங்களா? எஸ்டி சோமசுந்தரம் எம்ஜிஆர் மீது ஊழல் குற்றச்சாட்டு சுமத்திய போது இந்த கட்சிகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க? ஒன்றும் இல்லையே உங்களுக்கு. இந்த அதிமுகவில் அமைச்சராக இருந்த ஒருத்தரே அவர் சொன்னார், இந்த ஜெயலலிதா அவர்கள் அந்த ஒருத்தனை வந்து வளர்ப்பு மகன் அறிவித்து கல்யாணம்லாம் பண்ணாங்களே, அவர் கட்சியை விட்டு அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கின போது அவர் சொன்னார், சுதாகரன் வளர்ப்பு மகன் அல்ல, அவன் வசூல் மன்னன். அவனுக்கு தரப்பட்ட பொறுப்பே என்னன்னா, தினந்தோறும் இந்த சாராய கடைகள் எல்லாம் போய் வசூல் பண்ணி கொண்டு வந்து மொத்தமாக ஒப்படைக்கணும். இதுக்கு தான் அவனை போட்டாங்க. அந்த வசூல் பண்ணதை முழுசாக ஒப்படைக்காமல் கொஞ்சத்தை அவன் சுரண்டிட்டான். எனவே அவன் மேலே போதை வைத்திருந்ததாக பொய் வழக்கு போடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி ஜெயிலுக்குள்ளே தள்ளிட்டாங்கல்ல. உங்களுக்கு வளர்ப்பு மகன் மேலே வழக்கு, முதலமைச்சருடைய வளர்ப்பு மகன் போதை பொருள் வச்சுருந்தான்னு வழக்கு. ஏன் எல்லாத்தையும் மறைக்கிறீங்க மக்கள்கிட்ட? எல்லாத்தையும் சொல்லுங்கள். அவன் அந்த மாதிரி குற்றச்சாட்டு வந்த பிறகும் நீங்கள் வந்து அம்மா புரட்சி தலைவின் ஆசி பெற்ற வேட்பாளர்களா நின்னீங்களே, வெக்கமா இல்லையா உங்களுக்கு? இப்படி ஒரு விஜய் போன்ற ஒருத்தர், அவங்களுக்கு
ஆர்எஸ்எஸ் குழந்தைன்னு அவர் சொன்னார் பாருங்க. அதுக்கு ஒரு பெரிய சதி கோட்பாடெல்லாம் வேண்டியதில்லை. ஆர்எஸ்எஸ் கூப்பிட்டு இவரை பயிற்சி கொடுத்து நீ போய் இந்த வேலையை செய்யணும் கொடுக்கறதுக்கோ, அல்லது அமித்ஷா நீ போய் ஒரு கட்சி அமைச்சிட்டு வா, அப்படிலாம் ஒரு சதி கோட்பாடெலாம் தேவையே இல்லை. இவருக்கு பதவி ஆசை. நம்ம நடிகராக இருக்கிறோம், நம்ம மக்கள்லாம் நிறைய நேசிக்கிறாங்க, ஏன் அதை இப்போ சினிமா உலகத்தில் முடிச்சிட்டோம், அடுத்து இங்கே போய் நம்ம அப்படிலாம் யோசிச்சிருக்கலாம், எல்லாம் பண்ணியிருக்கலாம். ஆனால் பிரச்சனை என்ன, அவருக்கென்று தெளிந்த ஒரு கருத்தியல் பார்வை எதுவும் கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் அவர் தான் லட்சியம். வேற ஒன்றும் தமிழ்நாட்டில் இன்னென்ன மாற்றங்களை ஏற்படுத்தணும், ஆட்சியை தூய்மைப்படுத்தணும், வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கொடுக்கணும், அது மாதிரிலாம் அக்கறை கிடையாது. இப்போ வேலை வாய்ப்புன்னு அவருக்கு ஒரு அக்கறை இருக்குமானால், இப்போ கரூரில் போய் ஒரு தொழிற்சாலை தொடங்குறாங்க. தொழிற்சாலைக்கு முதலீடு எவ்வளவு? 18,600 கோடி. அதாவது தோல் பதனிடுதல், தோல் இல்லாத காலணிகள் தயாரிக்கிறது. எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கும்னு சொல்கிறாங்க தெரியுங்களா? 8,200 பேருக்கு. இதனுடைய பொருள் என்ன? இவங்களுக்கு 8,200 பேருக்கு வேலை கொடுக்க 18,600 கோடி தேவைன்னா, ஒருத்தருக்கு வேலை கொடுப்பதற்கு 2 கோடி தேவைன்னு பொருள். 2 கோடி சொச்சம், 2.5 கோடி வச்சுக்குவோம். ஒருவருக்கு வேலை கொடுப்பதற்கு 2.5 கோடி முதலீடு. இந்த 2.5 கோடியில் அதே கரூரில் இருக்கிற எத்தனையோ சிறு பட்டறைகள், தொழிற்சாலைகள் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கான்னு கவனிங்க. அப்போ என்ன அர்த்தம்? வேலைவாய்ப்புக்கு உதவுகிற ஒரு முதலீடு அல்ல இது, வேலைவாய்ப்புக்கு உதவாத ஒரு முதலீடு. இதுதான் என்ன சொல்லுவாங்க, இந்த டெக்னாலஜி இருக்குதே, இது வந்து ஒரு கேபிட்டல் இன்டென்சிவ் டெக்னாலஜி, லேபர் இன்டென்சிவ் டெக்னாலஜி கிடையாது. இது தெரியுமா விஜய்க்கு? விஜய்க்கு இந்த திட்டத்தை கொண்டு போய் அறிமுகப்படுத்துகிறவர்களுக்கு, அதிகாரிகளுக்கு தெரியுமா? எதுவுமே தெரியாது உங்களுக்கு. இதனால் என்ன சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படும், இதனால் எப்படி சமூக நீதி தாக்குறும், எது பற்றியுமே தெரியாது. இப்போ எதுவுமே அப்படி ஒரு கருத்தியல் இல்லாத ஒருத்தர் தன்னுடைய சொந்த செல்வாக்கை வைத்துக்கொண்டு, இப்போ கடந்த காலத்தில் ரஜினிகாந்த் அந்த முயற்சி பண்ணார். ரஜினிகாந்துக்கு என்ன பண்ணாங்க, பாஜக அவ்வளோ முக்கியமாக இருந்தவங்களெல்லாம் அசைன் பண்ணி ஒதுக்கி நீ போய் அங்கே வேலை செய்ய என்று அனுப்பி விட்டாங்க. ஆனால் அவர் பார்த்தார், பயந்து போய் பின்வாங்கிட்டார், தப்பிச்சுக்கிட்டார். அவர் இடத்துக்கு தான் இவரை பார்க்குறாங்க. இப்படி ஒரு ஆள், ஒரு பதவி ஆசை தவிர ஒன்றும் இல்லை, கவர்ச்சியை தவிர ஒன்றும் இல்லை. அவர் பேச்சிலெல்லாம் பாருங்கள், ஒரு மனித கண்ணியம் இல்லை, பண்பாடு இல்லை, வாய்க்கு வந்தபடி பேசுகிறாரு. ஒரு முதலமைச்சருங்கிற ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு பேசுகிற ஒரு மாதிரியே இல்லை. சில வார்த்தைகளை சொல்லாமல் விட்டு அதுக்கு ஒரு இரட்டையர்த்த பொருள்லாம் கொடுக்குற மாதிரிலாம் பேசுகிறாரு. ஒரே ஒரு நம்பிக்கை அவருக்கு, நம்ம என்ன பண்ணாலும் இந்த குழந்தைங்க, இந்த பெண்கள், இந்த மக்கள் ஏற்றுக்குவாங்க. ஆனால் ஒருவர் சரியா செய்கிறாரா தவறா செய்கிறாரா என்பதற்கு அளவுகோல் மக்கள் ரசிக்கிறாங்களா இல்லையா என்பது அல்ல. அதை வைத்துக்கொண்டு செல்ல முடியாது. ஒரு கழை கூத்தாடிய மக்கள் ரசிக்கலாம், அதனாலேயே அவன் வழியில் எல்லாரும் போயிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அரசியல் பண்ணக்கூடிய ஒருத்தர் எதுக்கு வசதியாக இருப்பார்னா, இந்த தமிழ்நாட்டில் சாதி ஒழிப்பு, பெண்ணடிமைத்தன ஒழிப்பு, பார்ப்பனிய எதிர்ப்பு, வடவராதிக்க எதிர்ப்பு என்று வளர்ந்து வந்திருக்கிற ஒரு அரசியல், அதுதான் நம்ம பெரியார் மண்ணுங்கிறோம். அந்த மண்ணில் இப்படி கொள்கை இல்லாத, எந்த வரையறைக்கப்பட்ட திட்டம் இல்லாத ஒருத்தரை கொண்டாந்து விட்டீங்கன்னா, தன்னுடைய புகழ், தன்னுடைய பதவியை மட்டுமே நம்பி இருக்கிற ஒருத்தரை கொண்டாந்து விட்டீங்கன்னா, தமிழ்நாட்டை நாம் சுலபமாக நுழைவதற்கு வசதியாக இருக்கும்னு கருதி தான் அவங்க வந்து இதை விரும்புகிறாங்க. அதனால் இவர் ஆட்சி அமைக்கட்டும், இவர் நல்ல 4 காரியங்கள் செய்யட்டும், இவருக்கு நம்ம முடிஞ்சால் ஒத்துழைப்பாக இருப்போம், அதே நேரத்தில் நம்ம கையை மீறி போயிடாமலும் பார்த்துக்குவோம் என்று அவங்க யோசிக்கிறாங்க. அப்படி ஒருத்தருக்கு ஏற்ற ஒரு வாய்ப்பை இந்த ஏற்கனவே ஆளுங்கட்சிகளாக இருந்த அதிமுக, திமுக அவங்களுடைய தவறுகளால் உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க. இதுதான் உண்மை. இந்த சூழலில் இவர் என்ன போக்கில் போய்கிட்டு இருக்கிறாருன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ எம்ஜிஆர் வந்த புதுசில் கூட மக்கள் இப்படிலாம் நம்பினாங்க, ஆனால் காலப்போக்கில் தெரிஞ்சு அவர் கட்சியில் வளர்த்து வைத்திருந்த சாராய மன்னர்களை எல்லாம் அவர் அந்த பல்கலைக்கழகங்கள்லாம் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் வேந்தர்களாக மாற்றி விட்டார். உங்களுக்கு அவங்க வாரிசுகள் இப்போ இந்த அமைச்சர்கள் வரைக்கும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் எதுக்கு இருக்கிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க உங்களுக்கு? அதனால் உரிய நேரம் வரும்போது எல்லா மாற்றம் வரும். அதுதான் உண்மை. அதே போல இப்போ இந்த வேலை வாய்ப்பு பற்றி நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போ இந்த கரூர் பிரச்சனையில் இறந்து போன குடும்பத்தினர்களுக்கு ஒரு அரசு வேலை தர்றதாகவும் பேசிட்டு இருக்காங்க. இதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சி வந்து தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன், அது ஒரு விபத்து. யார் அந்த விபத்துக்கு காரணங்கிறது வேற. ஆனால் விபத்து இல்லாத ஒரு படுகொலை அல்ல.
யாரும் திட்டமிட்டு அவங்கள கொலை பண்ணிடல, விபத்து தான். விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் விஜயும் அவர் ஆதரவாளர்களும் செய்த செயல், அதை சரியாக கணித்து அதை தடுக்க தவறியது போலீஸ்னு சொல்லலாம். அதுலேயும் தப்பு இல்லை, போலீஸ் மேலே குற்றம் சொல்லக்கூடாதுலாம் இல்லை. எல்லாருக்கும் பொறுப்பு இருக்குது. முதல் பொறுப்பு விஜய்க்கு, அடுத்தபடி இவங்களுக்கெல்லாம் இருக்குது. ஆனாலும் அது விபத்து. ஒரு விபத்தில் பாதிப்புற்றவர்களுக்கு அரசு உதவுவதில் தவறில்லை. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு செய்யணும். நீ ஒருத்தரை கூப்பிட்டு நான் வந்து அரசுக்கு கலெக்டர் பிஏவாக உன்னை போட்டுடுறேன், நீ என்ன படிச்சிருந்தாலும் பரவாயில்லப்பா, ஏன்னா உங்கள் வீட்டில் ஒருத்தர் செத்து அப்படின்னு இருக்க முடியாது. நீங்கள் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவருக்கு இருக்கக்கூடிய படிப்பு தகுதி, உடல் தகுதி, மற்றது இருக்குமானால் அதில் தவறில்லை. இப்போ நீதிமன்றம் அதைத்தான் சொல்லியிருக்கு. நீங்கள் அமர்த்தி கொள்ளலாம், அது வந்து ஒரு அரசோட கொள்கை முடிவு, அதில் யாரும் தலையிட முடியாது. இப்போ அமோனியா விபத்தில் பாதிக்கப்பட்டாங்க வடநாட்டிலேருந்து வந்து, அவங்களுக்கு அரசு ஒரு உதவி செய்யுது. உதவி செய்கிறது தப்புன்னு யாரும் சொல்ல முடியாது. ஏன் நாங்களாக போய் வேலையில் சேர்த்து விட்டோம், அரசாங்க வேலையாது அப்படின்லாம் கேட்க முடியாது. அதனால் எனக்கு அவங்களுக்கு உதவுறதுல எனக்கு ஒன்றும் மறுப்பே இல்லை. அவங்களுக்கு அந்த துயரத்துக்கு ஏதோ ஒரு துயர் தணிப்பது, ஒரு ஆறுதல், தாராளமாக செய்யட்டும். ஆனால் இங்கே கேள்வி என்னன்னா, அந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் ஒரு கணக்கு, ஒரு கதையை சொல்லிட்டு அதை அவங்கள வைத்து நிரூபித்துக் கொள்ள முயற்சி பண்ணுறீங்க பாருங்கள். உங்களுடைய கண்ணீரை கொண்டோம், நீங்கள் தூக்கி கொஞ்சுகிற குழந்தையை கொண்டோம், நீங்கள் அரவணைத்துக் கொள்வதை கொண்டோம், நீங்கள் உங்கள் மேலே ஒரு தப்புமே இல்லாத மாதிரி யாரோ சூழ்ச்சி செய்து இது நடந்துட்ட மாதிரி காட்டுமே, அதுதான் தப்பை தவிர. ஆனால் எல்லாவற்றையும் மீறி பாதிப்புற்ற குடும்பங்களுக்கு உதவுவதில் எனக்கு ஒன்றும் மறுப்பு இல்லை. உதவலாம், தாராளமாக உதவலாம், விதிகளுக்கு உட்பட்டு. சட்ட இப்போ நீதிமன்றம் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் உதவுங்க, ஆனால் சட்ட விதிகளுக்கு உட்பட்டதை இருப்பதை பொறுத்து இருக்கு. நாளைக்கு நீதிமன்றம் ஒவ்வொருத்தருக்கும் என்ன வேலை தரப்பட்டிருக்கு, அவங்களுடைய தகுதி என்னன்னு பார்க்கலாம், அதை வச்சு முடிவு பண்ணலாம். அதனால் செயலில் உதவி செய்யலாம் தவறு கிடையாது. அதே போல் வரப்போகிற இடைத்தேர்தலில் வந்து சீமான் அவர்கள் வந்து பொது வேட்பாளராக நிற்க போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதாவதுங்க, அது வெறும் புரளியாக வதந்தியாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து எந்த கட்சியோடும் கூட்டு இல்லைங்கிறது ஒரு பெரிய கொள்கையாகவே சொல்லிகிட்டு இருக்கிறார். இப்போ எந்த கட்சியோடும் கூட்டு இல்லையா கூட்டு இருக்குதாங்கிறத காட்டிலும் அரசியலில் உங்கள் நோக்கம் என்னங்கிறத பொறுத்து தான் கூட்டு வேணுமா வேணாமாங்கிறது. என்ன கோரிக்கைகளுக்காக நீங்கள் தேர்தலில் நிற்கிறீங்க, தேர்தல் வழியாக எதை சாதிக்க விரும்புகிறீங்க, எது வெற்றி பெறுவதற்கு ஏற்ற ஒன்று, எது தோற்பதற்கு ஏற்ற ஒன்றுன்னு பார்க்குறதா இருந்துச்சுன்னா அது சந்தர்ப்பவாத அரசியல். வெற்றியா தோல்வியாங்கிறது முக்கியம் இல்லை, மக்கள்கிட்ட நீங்கள் என்ன கோரிக்கைகளை கொண்டு போய் வைக்கிறீங்கிறதா. அதில் சீமானுக்கு எந்த தெளிவும் கிடையாது. அவருக்கு இருக்கிற ஒரே ஒரு அரசியல் என்ன முதலமைச்சராக்குங்கள்ங்கிறது. அவரை முதலமைச்சராகிறது மட்டும் இல்லை, எம்எல்ஏ கூட ஆக்க மாட்டேங்கிறாங்க மக்கள். அவருக்கு கட்டின பணம் கூட திருப்பி கிடைக்க மாட்டேங்குது. அவர் இதிலேருந்து படிப்பினைகள் பெற்று தன்னுடைய அரசியலை மாற்றி கொண்டு வந்தால் அது வேறு செய்தி. ஆனால் பொது வேட்பாளர்னால் என்ன பொருள்? அப்போ தாவேக்காவுக்கும் அவர் தான் வேட்பாளரா? பொது வேட்பாளர்னால் என்ன பொருள்? தாவேக்கா ஒரு கட்சி, மிச்ச கட்சியெல்லாம் சேர்ந்து அவர் நிறுத்துறதா பொருளை? பெரும்பாலும் அவர் அதுக்கெல்லாம் ஒத்து வர மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நின்னால் அடுத்த சிக்கல் வரும். ஒரு தொகுதி தான் அவர் கொடுக்க முடியும், மிச்சம் இருக்கிற தொகுதிகளெல்லாம் இவர் என்ன செய்ய போகிறாரு, யாரை ஆதரிக்க போகிறார், யாரை எதுக்க போகிறாரு இல்லையா? அதனால் அவருடைய ஒரு சந்தர்ப்பவாத பதவி அரசியல், அதாவது கட்சியில் ஜனநாயகமே இல்லை. இந்த கட்சியில் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு யார் முடிவு பண்ணாங்க? அவரே முடிவு பண்ணி கொள்கிறார், நான் தான் முதலமைச்சர். என்ன தான் ஒரு கட்சி என்பது அப்படி ஒரே ஒருத்தரை சார்ந்து இருக்குமானால் ஜனநாயகத்தன்மையே இருக்காது. அதனால் அந்த நெருக்கடி ஒரு முட்டுச்சந்தில் போய் நிற்கிது. அன்னைக்கு அதை உடைத்து கொண்டு வரணும்னா இவர் கொள்கை அரசியலுக்கு திரும்பி வரணும், ஜனநாயக அரசியலுக்கு திரும்பி வரணும். தேர்தலில் சம்மந்தமே இல்லாமல் போய் நான் பெரியார் திட்டுறேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னா யார் ஓட்டு போடுவாங்க? அந்த மாதிரி நடக்காது. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்ப்போம். எனக்கு அதில் பெரும்பாலும் நம்பிக்கையில் நிற்பார்கள். ரொம்ப தெளிவான விளக்கம். நன்றி. வணக்கம். நன்றி, வணக்கம்.